கொள்ளுங்க. யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். நான் இஸ்ரவேலின் நடுவே இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாய கர்த்தர், வேறொருவரும் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. என் ஜனங்கள், நல்லா கவனிங்க, வார்த்தைகளை கவனிக்கணும். ஆண்டவர் சொல்லுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். என் ஜனங்கள், நான் யார்? கர்த்தருடைய ஜனமாக இருக்கணும். ஆமென். சத்துருடைய ஜனமா இருக்கக்கூடாது. நான் ஆசைப்பட்டதை விரும்பி வாங்குகிற ஜனமா இருக்கக்கூடாது. அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அல்லேலூயா. அதற்கு நிறைய வசனங்களை எடுத்து சொல்ல முடியும். ஆமென். அப்போ நாம ஆசைப்பட்டு அதை பிரியப்பட்டு நானே அதை சுதந்திரிக்கிறதற்கு ரொம்ப முயற்சி பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டுனா, ஒரு வேளை நான் நினைச்சது என் கையில வந்து வாய்க்கலாம், பட் அதுல வேதனை வந்துடும். அதுல வந்து என்ன வரும்? வேதனை வரும். ஏன் தெரியுமா? அதுக்கு ஒரு அதான் நான் சொல்றோம், அடிக்கடி நான் பிரசங்கத்தில் சொல்லுவேன். உதாரணமா எடுக்கிறாங்க, வேத வசனத்துல இருந்து தான் எடுக்கணும். அதுக்கு ஒரு உதாரணமா ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. அப்போ நாமளா விரும்பி ஒரு பொருள் மேல ஆசைப்பட்டு நாமளா வாங்குறோம்னு வைங்க. அப்ப அது விசுவாசத்தினால வந்துச்சா, ஏன் ஆசையினால வந்துச்சா? சொல்லுங்க. நான் விருப்பப்பட்டு தான் அதை போய் வாங்கி இருக்கிறேன். என்னுடைய மன விருப்பம் தான் அது. கர்த்தர் அவன் நம்முடைய மன விருப்பத்தின்படி நீங்க நினைச்சுக்கலாம், அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருவாராக அப்படிங்கிறத நீங்க நினைச்சுக்கலாம். கிடையாது. ஆண்டவர்கிட்ட கேட்டீங்களா அதை வாங்குறதுக்கு முன்னாடி? இல்ல. ஏன் கேட்கல? தேவ சித்தம் இல்லாது நம்முடைய கையில வருமானால் அது நம்மளுடைய ஒண்ணு நமக்கு வேதனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் லைஃப்லாம். இல்லை அப்படின்னா நம்ம கையை விட்டா என்ன செய்யும்? கடந்து ஓடியே போயிடும். அது நிற்கவே நிற்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை குறித்து நீ வருத்தப்படுவதற்கு எதை கொண்டு வந்தோம்? இந்த உலகத்துல எதை கொண்டு வந்தோங்க? எதையாவது இழந்து போன உடனே நம்ம அழுகிறோம் இல்லையா? எதை கொண்டு வந்தோம்? வரும்போது, இந்த உலகத்துக்கு வரும்போது எதையாவது கொண்டு வந்தோமா? சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. யாரும் வெறுங்கையா தான் வந்தோம். அப்படித்தானே தம்பி? அப்போ நம்ம கையில ஒரு காரியம் இருக்குது, சொத்தோ சுகமோ அல்லது ஆடோ மாடோ அல்லது பொண்ணோ பொருளோ இருக்குது அப்படின்னா கவனிங்க. பொண்ணோ பொருளோ இருக்குது அப்படின்னா அது ஒருவேளை நீங்க உலக பிரகாரமா உங்க கையினால பணம் சம்பாதிச்சு நீங்க வாங்கி இருக்கலாம். சம்பாதிப்பதற்கு கூட கைப்பலனை கொடுக்கிறது கர்த்தர் தான், தெரியுமா? ஆமென். கைப்பலனை கொடுக்கிறதுக்கு கர்த்தர் தான். அவர் இல்லாம உன் கைக்கு வரல பணம். அதனாலதான் பணம் கையில வந்த உடனே நகைய வாங்குறோம், என்னென்ன வேணுங்கிறதெல்லாம் போய் என்ன செய்யறோம்? வாங்குறோம். வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை, ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு தேவைப்படுது, நான் இப்போ வாங்கலாமா வேண்டாமா? கண்டிப்பா கேட்கணும். தம்பிமார்கள் கேட்டீங்களா? கேட்டீங்களா? இப்போ கட்டாயமா நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் வரும். ஆமென். நிச்சயமா பதில் வருங்க. இது வேண்டாம் உனக்கு, இந்த காரியத்துல நீ தலையிடாது. எதுக்குன்னா சொல்ல சொல்லி சொல்றேன். அல்லேலூயா. அதனால பின்னாடி உட்கார்ந்து ஆண்டவர் மேல கோபப்படுறது, வருத்தப்பட்டு அழுகிறது, இதெல்லாம் முதல்ல நிறுத்தணும். நீங்க அழுகிறவங்க, ஒரு பொருள் கடந்து போயிடுச்சு, நம்ம
என்ன ஒரு பொருள் வண்டியே காணாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்க. சரி, தேவ சித்தம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அது கடந்து போயிடுச்சு, விடு. தோத்திரம் போட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்காக புலம்பிட்டு அழுதுகிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. ஆமென். அப்படி அழாம நீங்க தோத்திரம் போட்டு பாருங்க, காணாம போன வண்டி உங்க கண்ணு முன்னாடி எங்கேயாவது கிடைக்கும். அல்லேலூயா. ஆமா, அதனுடைய சரித்திரங்கள் எல்லாம் நான் நிறைய சொல்லுவேன். அப்படி தோத்திரம் போட்ட ஒருத்தர் நான் வண்டி காணாம போச்சு, எக்ஸ்ட்ரா சாவி இருக்கும் பார்த்தீங்களா, எங்கேயாவது நான் பார்த்தேன்னா என் வண்டியை தூக்கிட்டு வந்துடுவேன்னு சொல்லி, இதே கோயம்புத்தூருக்குள்ள தான் கடை வீதிக்குள்ள ஒரு இடத்துல நின்றுருக்கு, திறந்து எடுத்துட்டு வந்துட்டார். பிரைஸ் தி லார்ட். அவர் கண்ணுக்கு காமிச்சாரு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். தோத்திரத்தை போட்டு பாருங்க, தேவனாகிய கர்த்தர் நிச்சயம் செய்வார். ஆமென். நீ வேதனைப்பட்டு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா அது லாஸ் மேல லாஸ், அதாவது நஷ்டத்தின் மேல நஷ்டம் வந்துகிட்டே தான். மாம்ச பிரகாரமா கண்ணீரை சிந்தி தேவையில்லாத காரியத்தை வெளிப்படுத்தாதீங்க. அல்லேலூயா. அப்படி வெளிப்படுத்தினா உன் காரியம் உன்னோட நின்று போகும். தோத்திரம் போட்டு பாருங்க, கர்த்தர் அதன் நிறைவை காண்பிப்பார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அதனால தான் சொல்றார் ஆண்டவர், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. அதுதானா? பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒரு காலம் இந்த மாதம் முழுவதும் எந்த ஒரு விஷயத்திலையும் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவாகிய தேவனே, ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேளைக்காய் நன்றியுடைய இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி உடைய நாமத்தை உயர்த்தி இருக்கிறீர். மக்கள் நன்றி. அந்த பிள்ளைகள் எல்லாருடைய செவிகள் திறக்க, ஆண்டவரே, நீங்கள் செவிகளை விருத்த சேதம் பண்ணி ஜனங்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும், உம்முடைய வசனத்தை கேட்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். நீங்க என்ன பேசுகிறீங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் கேட்கிற வசனம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பலிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். தெய்வமே, நீர் மகிமைப்படுவீரா. ஆளுகை செய்து பேசுங்க, வசனத்தின் மூலம் கிரியைகளை நடப்பிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார் என்கிற வாக்கு தத்துவம் அப்படியே நிறைவேற்றப்பட, என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவது இல்லை என்கிற வசனம் அப்படியே நிறைவேற்றப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார், நம்ம விட்டு தூரம் போகவே மாட்டார். ஆமென். சொல்லுங்க, எல்லாம் இதயத்தில் கை வச்சு இந்த மாதம் முழுவதும் இயேசப்பா என் கூடவே இருப்பார். எல்லா வாயத்தரன்னு சொல்லுங்க, இந்த மாதம் முழுவதும் இயேசப்பா என் கூடவே இருப்பார். இருந்து என்னை ஆசீர்வதித்து என்னை வர்த்திக்க பண்ணி பெருக பண்ணுவார். எந்த ஒரு விஷயத்திலேயும் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், நான் தோற்று போகவே மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை வெட்கப்படாத ரெண்டு பேரை நிறைய பேர் இருக்காங்க வேதத்தில். எப்படி வேண்டுமானாலும் எழுதுகிறான். நமக்கு தெரிந்த ஒரு ரெண்டு நபர்களை நாம் எடுத்துக்கொள்ள, ரெண்டு சம்பவத்தை நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். இது கதை அல்ல, நடந்த ஒரு சம்பவம். அல்லேலூயா. ஆமாம், வேதத்தில் என்னைக்குமே வேத புத்தகத்தை கதைன்னு மட்டும் யாரும் சொல்லிடாதீங்க. உங்கள் வாழ்க்கையே கதையாக மாறிடும், ஸ்டோரியாக மாறிடும். அதனால இது ஒரு கதை, அந்த கதை, இந்த கதை, அதெல்லாம் கதைக்கு வேற வெளியில் கடைகளில் நிறைய கதை புஸ்தகம் விற்குது. அதில்
இது பரிசுத்த வேதாகமம். வார்த்தைகள் பரிசுத்தம் உள்ளது, வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. தப்பித்தவரை வார்த்தை வாயில கதைங்கிற வார்த்தையே வரக்கூடாது. சரி, தேவனுடைய பிள்ளைகளே, தானியேல் 3ஆம் அதிகாரத்துக்குள்ள எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. தானியேல் 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. கர்த்தர் பேசுவாராக. 3ஆம் அதிகாரத்தை திருப்பி எடுத்துக்கொள்ளுங்க. 6வது வசனத்திலிருந்து 8 வசனத்தை வாசிங்க. எவனாகிலும் தாழ விழுந்து அதை அணிந்து கொள்ளாமல் போனால் அவன் அந்நேரமே சூழலின் நடுவிலே போடப்படுவான் என்றான். ஆதலால் சகல ஜனங்களும் இக்காலமும் நாகஸ்வரமும் கிண்ணரமும் வீணை சுரமண்டலம் முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தை கேட்டவுடனே சகல ஜனத்தாரும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலை பணிந்து கொண்டார்கள். அச்சமயத்தில் கல்தேயர் சிலர் ராஜா சமூகத்தில் யூதர் பேரில் குற்றம் சாட்சி. யூதர் பேர்ல குற்றம் சாட்சி அடிமையா கொண்டு வந்த 3 பேர் என்ன செய்யல? நீங்க நிறுத்தின பொற்சிலை என்ன செய்யல? அதை ஆராதிக்கல. அவங்க அப்படியே பணமரம் மாதிரி நெஞ்ச நிறுத்திட்டு பேசாம நின்றுட்டாங்க அந்த கூட்டத்துக்குள்ள. அல்லேலூயா. அந்த கூட்டத்துக்குள்ள தான் இருந்தாங்க. யாரும் தண்டனிட்டு பணியல, நின்றுகிட்டு இருக்காங்க. ஏன் நின்றுகிட்டு இருக்கீங்க? இதை பணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன போது அவங்க பதில் சொல்லுகிறாங்க, நாங்கள்லாம் இதுக்கெல்லாம் உடந்தையாக முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக கவனிக்க வேண்டும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய அந்த சம்பவம் நமக்கு தெரியாத ஒரு வார்த்தை. சம்பவங்கள் எல்லாம் தெரியாத ஒரு சம்பவம் இல்லை. நிகழ்ச்சிகள் எல்லாருக்கும் இந்த சம்பவங்கள் எல்லாம் எல்லாருக்குமே தெரியும். பல முறை பேசியிருக்கிறோம். ஆனால் இந்த நாட்களில் இந்த இடத்துல கர்த்தர் ஆவியானவர் இந்த சம்பவத்தை கொண்டு வந்திருக்கிறார், இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுல சில காரியங்களை உள்ளே வைத்திருக்கிறார். ஆமென். தேவ சித்தம் இல்லாம எந்த ஒரு சத்தியமும் நம்முடைய திருச்சபையில் வருவது இல்லை. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக கவனிக்க வேண்டும். அப்போ சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை அதுல 1வது வசனத்தை படிங்க. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமும் ஒரு பொற்சிலையை பண்ணி வைத்து பாபிலோன் மாகாணத்தில் தேசம் முழுவதும் ஊரா என்னும் சமபூமியில் நிறுத்தினான். ஊரா என்னும் சமபூமியில நிறுத்தி இதைத்தான் நீங்க எல்லாரும் வணங்கணும் அப்படின்னா. அல்லேலூயா. எதற்காக இந்த சம்பவம்? ஏன் இந்த சம்பவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு கூட்டம் அங்கே இருந்தது. ஆமென். அந்த கூட்டத்துக்குள்ள தேவன் விசேஷித்த ஞானத்தை வைத்திருந்தார். கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய, தேவ சமூகத்தை நித்தமும் தேடக்கூடிய அந்த வாலிபர்கள் உள்ளத்துல கர்த்தரை நித்தமும் தேட வேண்டும். கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ள ஒரு இருதயம் அவர்களுக்குள்ளே கர்த்தர் வைத்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நித்தமும் கர்த்தர் என்ன செய்யணுமா? ஆமா, அவங்க நித்தமும் தேட ஆரம்பிச்சாங்க. நித்தமும் கர்த்தரை தேடுறதோட நிறுத்தல, அவங்க நித்தமும் கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அல்லேலூயா. எந்த இடத்துல? அவர்களை அடிமையாக கொண்டு போன தேசத்துல. சாதாரணமா இருந்தா பரவாயில்ல, அடிமையாக கொண்டு போன தேசத்துல. அப்போ அந்த நாட்டுல உள்ளவங்க என்னென்ன சொல்லுகிறாங்களோ அவங்க அடிமை அதைத்தான் கேட்டு அதன்படிதான் செய்யணும், இல்லையா? ஆனா அதை செய்யவே இல்லை. அதை செய்யாதபடி தினமும் தன்னை உண்டாக்கின, தன்னை பெயர் சொல்லி அழைத்த
தேவனாகிய கர்த்தர், தேவாதி தேவனாகிய கர்த்தரை அவர்கள் என்ன செய்தாங்க? ஆராதித்தாங்க, ஜெபித்தாங்க. அல்லேலூயா. ஆமா, பிரச்சனை வந்துச்சு, என்ன பண்ணாங்க? என்ன பிரச்சனை வந்துச்சு? என்ன பிரச்சனை வந்துச்சு? நீங்க நான் நிறுத்தின பொருட்களை வணங்காவிட்டால் எங்க போடப்படுவீங்க? எரிகிற அக்கினி சூளையிலே போடப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க. மிரட்டினாலும் இவங்களுடைய பதில் எப்படி வருகிறது? 11வது வசனத்தை வாசிங்க. எவனாகிலும் தாழவிழந்து பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் எரிகிற அக்கினி சூளையிலே அந்நேரம் போடப்படுவான். சரி, படுவான்னு சொல்லி தெரிஞ்சும் அது ஒரு எரிகிற அக்கினி, அப்படிதானா? சரி, இப்ப நம்ம எல்லாத்தையுமே இப்படிப்பட்ட இந்திய அரசாங்கம் இப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ள கிறிஸ்தவங்க எல்லாரும் நான் நிறுத்தினதான் வணங்கணும் அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சுட்டாங்க. யாராவது வணங்குவாங்களா? இல்லையா? எத்தனை பேர் வணங்க போறோம்? எத்தனை பேர் முகம் குப்புற விழ போறோம்? எத்தனை பேர் வேண்டாம்னு சொல்ல போறோம்? யோசித்து பாருங்க, நல்ல கவனிக்கணும். நேச்சார் சொன்ன மாதிரி உள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இங்க இருந்து தூக்கி என்ன செய்ய போறாங்க? போட போறாங்க. ஆனா இந்த 3 வாலிபருடைய பதில் என்ன வருகிறது தெரியுமா? 17வது வசனத்தை வாசிங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர். நல்ல புரிஞ்சுக்கோங்க, இந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ள வேணும். ஹலோ ஹலோ, இங்க கவனிங்க, பைபிள் அப்புறம் படிங்க. அந்த வசனத்தை எப்பவுமே படிச்சிருப்போம், மறுபடியும் அதையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். வல்லமை உடைய தேவன் நம்முடைய ஆண்டவர். அவரை தெளிவாக அறிந்து கொண்டார்கள். இதெல்லாம் அவருக்கு ஒன்றும் நிகர் இல்லை. அல்லேலூயா. எங்களை தேவனாகிய கர்த்தர் தப்புவிக்கிற தேவன். ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்கிற வார்த்தையின்படி எங்களை ஏந்தி சுமந்து பாதுகாத்து தப்புவிக்கிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் நம்ம விசுவாசிக்கணும். அந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. எதற்காக நம்ம அழ வேண்டாம்? ஐயோ தீயில போட்டுருவாங்களே அப்படின்னு சொல்லி அந்த 3 வாலிபர்கள் அழுததாக, பயந்து போய் அழுததாக வேதத்துல இல்லையே. நம்ம ஏன் கலங்கணும்? நம்ம ஏன் பயப்படணும்? யோசித்து பாருங்க. வாழ்வது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு நேரம், ஒரு வாழ்க்கை தான் நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறார் இந்த உலகத்துல, இல்லையா? அதுவும் கொஞ்ச நாள் தான், ரொம்ப நாள்லாம் கிடையாது, இல்லையா? எதை செய்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்காக செய்து கர்த்தருக்காக நம்முடைய ஜீவனையே கொடுத்தால் என்ன? போனா வீட்டு போகுது, நெருப்புல தானே, நெருப்புல தானம்மா. சொல்லுங்க. ஸ்டெயின்ஸை தீ வச்சு எரிச்சாங்க. ஸ்டெயின்ஸையும் ஆஸ்திரேலியா மிஷனரி 2 பசங்களையும் உயிரோடு வச்சு அவங்க ஜீப்புக்குள்ள வச்சு எரிச்சாங்க, தெரியுமா? ஆனா அந்த பிள்ளைகள் தீப்பிடிச்சு உயிரோடு எரியும் பொழுது 3 பேர் என்ன நினைச்சிருப்பாங்க? என்ன வேதனைப்பட்டிருந்திருப்பாங்க? யோசித்து பாருங்க. ஆனா அவங்க அதை ஒப்பு கொடுத்தாங்க. ஆனா இங்க வேதத்துல ஒப்பு கொடுத்த காரியங்கள் வேறு. ஆமென். ஏன்னா அவங்கள வைத்து கர்த்தர் அந்த ராஜ்யத்துல தேவ ராஜ்யத்தை நியமிக்க தேவனாகிய கர்த்தர் சித்தம் கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நேச்சாருக்கு யார் தெய்வம்? யார் தேவாதி தேவன்?
நீதான் ராஜாவா, இயேசுதான் ராஜாவா அப்படிங்கிறத கர்த்தர் நிரூபிக்கும்படியாகவே தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணினாரு, அந்த இடத்துக்குள்ள இறங்கி வராரு பாருங்க. அல்லேலூயா. 18வது அதுக்கு முன்னாடி இவர்களுடைய இந்த 3 வாலிபர்களுடைய விசுவாசத்தை பாருங்க, செக் பண்ணி பாருங்க. 18வது வசனத்தை போனாலும் நாங்கள் உம்முடைய தேவனுடைய, அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த 18வது வசனத்துல 17வது வசனத்துல எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை விடுவிக்க தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் சொல்லிவிட்டு கீழே என்ன சொல்றாங்க, அவர் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும். இப்ப கறந்துட்டுங்க. இப்ப சொல்லுங்க, உங்க இருதயத்துல கை வச்சு எந்த பிரச்சனை வந்தாலும், இங்க பாருப்பா, இருதயத்துல கை வைங்க, எல்லாரும் சொல்லுங்க. எந்த பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், எங்கள் தேவன் நாம் ஆராதிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை விடுவிக்க வல்லமை உள்ள தேவனாய் எனக்குள்ளே இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இயேசுவை மகிமைப்படுத்துங்க. அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் வல்லமை நிறைந்த தேவன். அவருடைய வல்லமையை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தில் உள்ள வல்லமை மகா பெரியது என்று வேதம் சொல்லுகிறது. வல்லமை பெரியவர். இவ்வளவு பெரிய ஆள உள்ள வச்சுட்டு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கலாமா? அழலாமா? பிரச்சனைக்காக? என் தேவன் பெரியவர். சொல்லுங்க. இந்த பிரச்சனையை காட்டிலும், அங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அக்கினியை காட்டிலும் எனக்குள்ள இருக்க இயேசு பெரியவர், எனக்குள்ள இருக்க இயேசு பெரியவர். சொல்லுங்களேன், இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க, தூங்காதீங்க. எனக்குள்ள இருக்க தேவன் பெரியவர். எல்லா இழப்புகளை காட்டிலும் எனக்குள்ள இருக்க இயேசு பெரியவர். யோபுக்கு இரட்டத்தனியாய் கொடுத்த கர்த்தர் என்னையும் இரட்டத்தனியாய் கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லமை நிறைந்த தேவன். ஹalleluya, ஹalleluya. யார் இதெல்லாம் நினைச்சீங்களா? கொசுவுக்கு பயந்து கோட்டையை விட்டுட்டு ஓடின கதையா இருக்கப்படாது அழுகிறது. ஆமென். இந்த 3 வாலிபர்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு விசுவாசமும் வைராக்கியமும் இருந்தது. அந்த விசுவாசம் வைராக்கியம் இயேசுவின் பேர்ல நமக்கு வேணுங்க. ஆமென். இந்த உலகத்தில் வாழ்கிற நமக்கு வேணும், நம்ம குடும்பத்துல உள்ளவங்களுக்கு வேணும், எல்லாருக்குமே வேண்டும். அப்படி இருந்தால் நாம் எந்த காரியத்திலும் வெற்றி பெறுவேன். அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அக்கினியை தாண்டி போவையா, அக்கினிக்குள்ள சும்மா உலாவுவேன், என்னை ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜாவுக்கு கோபம் வந்து சொல்றான், உக்கிர கோபம்னா உச்சக்கட்ட கோபம் வந்துருச்சு. என்ன சொல்றான்? 19. அப்பொழுது நேபுகாத்நேச்சாரு கடுங்கோபம் உண்டு, கடும் கோபம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாக சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்தார். இங்க பாருங்க, 7 மடங்கு 7 மடங்கு 7 மடங்கு அதிகமாய். நீ 7 இல்ல 70 மடங்கு சூடாக்கினாலும் அந்த சூளைக்குள்ளே ஒண்ணுமே இல்லை. வாலிபர்களுடைய எண்ணம் எப்படி தெரியுமா? அதுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. பிரைஸ் லார்ட். இப்ப சொல்லுங்க ஏமா, இப்ப சொல்லுங்க, உங்க பிரச்சனைக்குள்ள ஒண்ணுமே இல்ல. எனக்கு எதிராக வந்து இருக்குது, ஆனா உனக்குள்ள ஒண்ணும் இல்லை.
சொல்லுங்க. பிரச்சனையை பார்த்து இப்ப பேசுற கர்த்தருடைய பிள்ளைகளா மாறுங்க, மாறுங்க, மாறுங்க. உங்களுக்கு எதிராக இருக்கிற பிரச்சனையை பார்த்து இப்ப பேசுங்க. அதுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. என்னை வேதனைப்படுத்த ஒண்ணுமே இல்லை. என்னை கண்ணீர் விட வைக்கக்கூடிய சூழ்நிலை இந்த பிரச்சனைக்குள்ள ஒண்ணுமே இல்லை. நான் இந்த பிரச்சனையில் சந்தோஷமாயிருப்பேன், நான் ரம்யமாயிருப்பேன். எனக்குள்ள இந்த பிரச்சனையினால எனக்கு ஆசீர்வாதம் உண்டு, எனக்கு உயர்வு உண்டு. என் தேவன் என்னை மதித்து என்னை பெரியவராக்க போகிறார். ஹல்லேலூயா. அந்த பிரச்சனைக்குள்ள ஒண்ணுமே இல்லை. சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். உங்களை அந்நிய பாஷை பேச சொல்லல. இந்த பிரச்சனைக்குள்ள ஒண்ணுமே இல்லை. வாயை திறந்து சொல்லுங்க பிரதர், இந்த பிரச்சனைக்குள்ள ஒண்ணுமே இல்ல. எரிகிற அக்கினிதான் ஒண்ணும், அதுக்குள்ள ஒண்ணும் இல்ல. என்னை எரிச்சு சாம்பலாக்குற மாதிரி அதற்குள்ள ஒண்ணும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். விசுவாசம், விசுவாசம், விசுவாசத்தினால இந்த வார்த்தை. ஹல்லேலூயா. அதே மாதிரியே சொல்லுங்கள. உங்க பிரச்சனை உங்கள் பெருசா சிலர கண்ணீர் விட வைக்கிற பிரச்சனை கூட வந்துகிட்டு இருக்குது. போன வருஷத்திலிருந்தே தொடர்ந்து பின்னாடி வந்துகிட்டே இருக்கு. இந்த வருஷத்துலயும் சிலர் கண்ணீர் வடிக்கிறீங்க. அந்த சூழ்நிலை வேண்டாம். என்ன கண்ணீர் வடிக்க வைக்கிற பிரச்சனையே உனக்குள்ள ஒண்ணுமே இல்லை. சொல்லுங்களேன், இந்த பிரச்சனையை பார்த்து பேசுங்க. உங்களுக்கு தானே பிரச்சனை, அந்த பிரச்சனையை பார்த்து நீங்க பேசுங்க. பேசுங்க, 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 பேசுங்க. தைரியமா பேசுங்க. யாரா இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பார்க்கிறவங்களா இருந்தாலும் உங்களுடைய பிரச்சனையை முன்னாடி கொண்டு வந்து அதை பார்த்து பேசுங்க. என் பிரச்சனையே, என்னை அழ வைக்கிற பிரச்சனையே, என்னை கண்ணீர் வடிக்கிற பிரச்சனையே, உனக்குள்ள ஒண்ணுமில்ல. என்ன பயமுறுத்துகிற பிரச்சனையே, போராட்டமே, உனக்குள்ள ஒண்ணுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. எனக்குள்ள இருக்க இயேசு பெரியவர். உன்னை காட்டில் எனக்குள்ள இருக்க இயேசு பெரியவர். அல்லேலூயா. கரந்தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துங்க. ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. உள்ள என்ன இல்லை? எரிகிற நெருப்புக்குள்ள என்னைய வேக வைக்கிற மாதிரி உள்ள அதுக்கு வேலையோட இல்லை. ஒண்ணுமே பலனே இல்லை. அது பலகீனப்பட்டது. எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது. ஒரு மடங்கு எரிஞ்சது 7 மடங்கு எரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த வாலிபர்கள்லாம் சந்தோஷமா நிக்கிறாங்க. என்னையா அவங்க முகத்தெல்லாம் பார்த்துருப்பாங்க இல்லையா? வாலிபர்கள் சந்தோஷமா. நான் தான் சொல்றேன்னா அது ஒண்ணுமே இல்லைன்னு. ஹலோ, அது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றோம்ல. யோவான எரிகிற என்ன கொதிக்கிற எண்ணெய்க்குள்ள போட்டாங்க. ஏதாவது பண்ண முடிஞ்சுதா? சொல்லுங்களேன். பண்ண முடியலையே. ஏன் என்ன பண்ண முடியல? அதுக்குள்ள ஒண்ணும் இல்லை. அதுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. சொல்லுங்க. எனக்கு எதிராக வந்த எந்த பிரச்சனையா இருந்தாலும் விசுவாசத்தோடு சொல்லுங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. அதுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. அதுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. சத்தமா சொல்லுங்க. அதுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. எனக்கு எதிராக வரக்கூடிய பிரச்சனைக்குள்ள ஒண்ணுமே இல்லை. ஒன்றுமே இல்லை. ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு முன்னாடி இந்த மண்மேடா விழுந்து கிடக்குதுங்க. ஹலோ, மண்மேடா போச்சுங்க. ஒண்ணு இல்லாம தூசியா, தவிடுபடியா தூசி மாதிரி ஆகி போச்சுங்க. கர்த்தர் சொல்றார், தூசியா போச்சு. அது உனக்குள்ள பிரச்சனை இனி எழுப்ப முடியாது. உன்னை வேதனைப்படுத்த முடியாது. உன்னை துன்பப்பட வைக்க முடியாது. உன்னை கவலைப்பட வைக்க முடியாது. உன்னை வேதனைப்பட்டு கண்ணீர் வடிக்க முடியாது. காரணம் என்ன? கர்த்தர் அதற்குள்ளே இறங்கி வந்து விட்டார். கர்த்தர் அதற்குள்ளே இறங்கி வந்து விட்டார். ஓ தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக கவனிக்கணும், நன்றாக கவனிக்கணும்.
அந்த பிரச்சனை ஒரு பிரச்சனை வாட்டி வதைக்குது, கண்ணீர் வடிக்க வைக்குது, வேதனைப்பட்டு நீங்க அழுகிறீங்க. ஒரு போராட்டத்துல அல்லது ஒரு மந்திர சக்தியினால செய்வன கோளாறுனால சரீரம், நம்முடைய சரீரம் பாதிக்கப்பட்டு வேதனைப்படுகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க கர்த்தரை நினைச்சு கொள்ளுங்க, அவருடைய பாடுகளை நினைத்துக் கொள்ளுங்க. ஒன்றும் செய்ய முடியாது. இயேசுநாதர் ஏதாவது பண்ண முடிஞ்சதா சொல்லுங்க? அவருடைய உயிர்த்தெழுதலை தடுத்து நிறுத்த முடிந்ததா? அதே மாதிரி நாமளும் எல்லாத்துலயும் வெற்றி பெறுவோம். எல்லாத்துலயும் ஜெயம் உண்டு. எல்லா காரியத்திலும் நமக்கு ஜெயம் உண்டு. தேவ பிள்ளையே, தோல்வி இல்லை. காரணம் என்ன தெரியுமா? 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 2:14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாத்தீங்களா? வெற்றியில ஒரு வாசனை இருக்கிறது. அந்த வாசனை உலகம் எங்கிலும் வீசும், எல்லா ஜனங்களையும் வெற்றி சிறக்க பண்ணும். அந்த தேசப்பாவை மகிமைப்படுத்துங்க. காரணம் என்னன்னா, எங்களை எல்லா இடங்களிலேயும் என் தேவன் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya! இது தோத்து போற கூட்டம் இல்லைங்க. ஆனா இதெல்லாம் சொல்லிட்டார் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஜெபிக்காம நீ இருந்த அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா எல்லாமே வந்து சேர்ந்துடும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் சொல்றாங்க பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 13வது வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் கோபம் கொண்டு சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் அழைத்துக் கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அவர்கள் அந்த புருஷரை ராஜாவின் சமூகத்தில் கொண்டு வந்து விட்ட போது நேபுகாத்நேச்சார் அவர்களை நோக்கி, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொருட்களை பணிந்து கொள்ளாமல் இருந்தது மெய்தானா? இப்போது இக்காலம் விசாரணையின் நேரம். இதுக்கு வேற என்ன தெரியுமா? மனுஷன் இவங்க என்னமோ பெரிய கொலை குற்றம் செய்த மாதிரி விசாரிக்கிறான். விசாரணையின் நேரம். இப்போதும் இக்காலம் நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்மூரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும் போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதீர்களே ஆகிய அந்நேரமே எரிகிற அந்நேரமே அடுத்த நிமிஷம் நீங்க எங்க போயிருவீங்க? அக்கினி சூளையின் நடுவில் போடப்படுவீர்கள். போதும். 19 படிக்க. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் கடும் கோபம் உண்டு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொண்டு. 7 மடங்கு அதிகமா? அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, காரணம் இருக்கு. ஏன் 7 மடங்கு? 7ன்னா பரிபூர்ணம். ஆமென். பூரணமா இவங்களை உயிரோட கொளுத்துறோம், உருப்படியா கொளுத்திட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம்? இருக்கிற அத்தனையும் போடுறான் அப்படின்னு சொல்லி விறகுகள்லாம் இஷ்டத்துக்கு போட வச்சு தீ இவ்வளவு இங்க பாருங்க, நெருப்பு இவ்வளவு உயரம் எரியுதுன்னா அது வான அளவா உயர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளா இருந்தா என்ன செஞ்சிடும்? நாமளா இருந்த அந்த ஸ்பாட்ல நாமளா இருந்திருந்தா என்ன செய்திருப்போம்? பதில் சொல்லுங்க. பதில் சொல்லுங்க. யாராவது பயந்துருப்போம். அப்புறம் ஓடியே போயிடும். ஓடி போறதுக்கு அவன் சுத்தி வர நிற்கிறான், கையை கட்டியிருக்கான்.
ஒன்றும் பண்ணவே முடியாது. நெருப்புல விழ போறேன், ஆண்டவரே ஸ்தேவான் மாதிரி என் ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன். சரி, கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்பாங்க. கன்ஃபார்மா கேட்பார். ஏன் தெரியுமா? சத்தியத்துக்காகத்தான் நம்ம போய் நிற்கிறோம். கர்த்தருக்காக அந்த இடத்துல நம்ம நிற்கிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சத்தியத்துக்காக நின்ற வாலிபர்கள். நீங்களும் நானும் அப்படியே நிற்க வேண்டும். அப்படி நின்னா எந்த ஒரு காரியத்திலும் நமக்கு வெற்றி உண்டு. சத்தியத்துக்காய் நிற்கிறவர்கள். ஆமென், ஆமென். சத்தியத்துக்காய் நின்று சாதிக்கிற சத்தியத்துல வைராக்கியமாய் இருக்கணும். அவங்கள மாதிரி அந்த 3 வாலிபர்களை மாதிரி சத்தியத்துல இங்க பாருங்க, அப்படியா இப்படியா, அப்படியா இப்படியா. இந்த தவளையை பார்த்துருக்கீங்க, கொஞ்ச நாள் தண்ணியில வாழும், அதுக்கப்புறம் தரையில வாழும். அந்த மாதிரி 2 இருதயம் நமக்கு வேண்டாம். கர்த்தர் ஒருவரானால் கர்த்தரை பின்பற்று, ஆகால பின்பற்று. யார் தெய்வம்? நானும் என் வீட்டாருமோ வேண்டா கர்த்தரையே சேவிப்போ, நீ சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. கர்த்தரையே சேவிப்பது ஆகாது என்று கண்டார். கர்த்தரையே சேவிப்பது ஆகாது என்று கண்டார். யாரை நீ சேவிப்பார் என்பதையே இன்றே தீர்மானம் செய்வார். யாரை நீ சேவிப்பார் என்பதையே இன்றே தீர்மானம் செய்வார். நானும் என் வீட்டாருமோ வென்றாய் கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. அல்லேலூயா. ராஜா என்ன பண்றான் தெரியுமா? ராணுவத்துல பலசாலிகளை கூப்பிட்டான். ஆமென். ராணுவத்துல இருக்கிறதுல சுப்பீரியர் பலம் யாருக்கு உண்டு அப்படிங்கிறதெல்லாம் கூப்பிட்டாரு. கூப்பிட்டு அடுத்த நிமிஷமே என்ன பண்ணுகிறார்? எப்பா, இவங்களெல்லாம் கைகளை கட்டுங்க, கையை காலை கட்டுங்க. அவங்களுக்கு என்னென்ன தீக்குள்ள என்னென்ன போட முடியுமோ, எதெல்லாம் பற்றி எரியுமோ அவன் உடம்புல போடுங்க. எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்து பிடிச்சி கட்டி வைங்க, தூக்கி போடுங்க. தூக்கி போட்ட உடன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹலோ, நல்லா கவனிங்க. தூக்கி உள்ள போட்டுட்டாங்க. உள்ள விழுந்தவன் சாகல, தூக்கி கொண்டு வந்தவன் செத்தே போனான். இது முதல் தோல்வி யாருக்கு தெரியுமா? ராஜாவுக்கு முதல் தோல்வி. அல்லேலூயா. முதல் வெட்கம் யாருக்கு? ராஜாவுக்கு தான், எதிரிக்கு தான், தேவனுடைய பிள்ளைகளுக்கு அல்ல. இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள் நெருப்புக்குள்ள விழுந்தாலும் அவங்க நெருப்புக்குள்ள என்ன செய்யறாங்க?
அழகா இப்படியே ரவுண்ட் அடிக்கிறாங்க. திடீர்னு அப்படின்னு ராஜாவுடைய கண்கள் சின்ன கண்ணா இருந்து இவ்வளவு பெருசா மாறி போச்சு. என்னையா அது? அங்க யாரு? எத்தனை பேரை போட்டோம்? எத்தனை பேரை போட்டோம்? 3 பேரை போட்டோம். 3 பேர். ஆனா 4 பேர்ல உள்ள நிக்கிறாங்க. அவர் யார்? அவரை பார்த்தா தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கிறது. இப்ப புரியுதா? எங்க இப்ப புரியுதா? யாருக்கு புரிஞ்சுது? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க தனிமையில உட்கார்ந்து நீங்க அழ வேண்டாம். உனக்கு அக்னியை போன்ற சோதனை வரும் பொழுது, அக்னியை போன்றதான பிரச்சனைகள் வரும் பொழுது, நெருக்கமான சூழ்நிலைகள் வரும் பொழுது நீ தனிமையில் அழ வேண்டாம். நீ அழாம முதல்ல சந்தோஷமா இரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல நீங்க எப்படி இருங்க? சந்தோஷமா இருக்கணும். ஏன் சந்தோஷமா இருக்கணும்? நெருப்புல நான் விட போறேன், நெருப்புல தூக்கி போட போறேன். அப்படியா? நெருப்புல விழுந்ததுக்கு அப்புறமும் ஹலோ, உங்க வீட்டுக்குள்ள பிரச்சனை உள்ளே கொண்டு வந்துடுவான் பிசாசு. நம்முடைய எதிரி கொண்டு வந்துடுவான். ஆனா கர்த்தர் அனுமதித்தாலும் செங்கடலை 2 பிளந்த கர்த்தர், செங்கடலை 2 பிளந்த கர்த்தர், அந்த இயேசு, அந்த தேவனாகிய கர்த்தர், யோர்தான் நதியை பின்னிட்டு திரும்ப செய்த தேவனாகிய கர்த்தர் தான் உன் வீட்டுக்குள்ள இருக்கிறார். உனக்கு எதிரான பிரச்சனையில கர்த்தர் அந்த பிரச்சனைக்கு உள்ளே வந்திருக்கிறார், நடுவிலே வந்திருக்கிறார். நான் மட்டும் சிக்கி தவிக்கிறேனே என்று நீ குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. என் இயேசு உள்ளே இருக்கிறார். உன்னை விடுதலையின் நாயகன் இயேசு உள்ளே இருக்கிறார். நல்ல கரங்களை உயர்த்தி, விடுதலையின் நாயகன் இயேசு எனக்குள்ளே இருக்கிறீர், எனக்குள்ளே இருக்கிறீர், எனக்குள்ளே இருக்கிறீர். நான் தனிமையில் இல்லை. இப்ப சொல்லுங்க, நான் தனிமையில் இல்லை. பிரச்சனை நேரத்துல, போராட்ட நேரத்துல நான் தனிமையில் இல்லை. என் இயேசு அந்த பிரச்சனைக்குள்ள என்னோடு கூட தான் இருக்கிறார். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. ஓ, இயேசு வந்து விட்டா, இயேசு பிரச்சனை நடுவே வந்து விட்டா, அந்த போராட்டத்தின் நடுவே என் தேவன் வந்து விட்டா. அந்த பிரச்சனைக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வரும். இல்லாவிட்டால் அதை நான் மிதித்து ஜெயம் எடுப்பேன், வெற்றி பெறுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது தோற்று போற கூட்டம், இது வெட்கப்பட்டு போகிற கூட்டம் இது இல்லை. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவது இல்லை. சாப்பாட்டுக்கு இல்லைன்னாலும் உன்னை தேடி பிரியாணி வரும். நீ வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. ஆமென், ஹல்லேலூயா. சாது செல்லப்பா அவங்க ஒரு சாட்சி சொன்னாங்க. நல்ல பயங்கரமான பசி பட்டினி பல நாட்கள் குழந்தைகளோட. அப்பதான் அவர் சொன்ன ஒரு அவங்களுடைய யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, அவங்க வீட்டில் இப்போ பக்கத்து வீட்டில் சாப்பாட்டோட அந்த மாடு குடிக்கிற தண்ணிக்குள்ள கொண்டு கொண்டுறாங்க, அதையாவது எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுவோமான்னு. இல்லை இல்லை, கர்த்தர் நமக்கு இன்னைக்கு போஷிப்பா. விசுவாசத்தோடு காத்திருந்தாங்க. சிந்தாமணி சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஒருத்தர் மாதம் தொடக்கத்தில் இதே மாதிரி தான் தொடக்கத்தில் போய் என்ன பண்ணாங்க, வீட்டுக்கு வாங்க வேண்டிய ஜாமான்லாம் வாங்கினாங்க. வாங்க ஆண்டவர் பேசினாராம். அந்த தேவ மனுஷனோட என்ன பேசினாராம் தெரியுமா? இப்போ கோயம்புத்தூரில் பீடமேட்டில் இருக்கிறார் பாருங்க. நீ வாங்கி எல்லாத்தையும் வாங்கு, உன் வீட்டுக்கு தானே வாங்குற, வாங்கு, 2 வாங்குன்னா. அப்படியா? இதே மாதிரி இன்னொரு செட்டு வாங்கிக்க அப்படின்னா. என்ன ஆண்டவரே, இன்னொரு செட்டா? யாருக்கு, எதுக்கு? ஒரு அட்ரஸ் எழுது. நடந்த ஒரு சம்பவம், ஒரு அட்ரஸ் உடனே எழுது. அப்படியா? சார் எழுதிட்டார். எழுதுனா இது யாரு, இது யாருன்னு கேட்கு. இது ஒரு ஊழியக்காரன், வீட்டுக்குள்ள பசியா இருக்கிறாங்க, பட்டினியா இருக்காங்க
அப்படியா? சரி, இவங்களுக்கு நான் இப்பவே சமைச்சு அவங்களால திங்க முடியுமா? முடியாது. அதனால ரெடிமேடா நான் என்ன செய்யறேன், ஹோட்டலில் போய் வாங்கிட்டு போயிடுறேன். அவங்க வயிறார சாப்பிடட்டும், இதையும் கொண்டு போய் என்ன செய்யறேன், கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி 2 வாங்கினதுல 1 தன்னுடைய வீட்டுக்கும் 1 அந்த சாது செல்லப்பா அவங்களுடைய இல்லம் தேடி அந்த அட்ரஸ்க்கே கொண்டு போய் கதவை தட்டும்போது தான் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என் தேவன் ஜீவனுள்ள தேவன், அவர் என்னை வெட்கப்பட விடவில்லை. ஆமென், ஆமென். எங்க ஊர்ல சொன்ன சாட்சிங்க, நான் சின்ன வயதுல கேட்ட ஒரு சாட்சி. பொய்யாங்குடிங்கிற கிராமத்துல நான் கேட்ட ஒரு சிறு சாட்சி. அல்லேலூயா. மீறினா எனக்கு ஒரு 10 வயது இருக்கும். இன்றைக்கு 73 வயதாகி போச்சு. அப்ப 63 வருடங்களுக்கு முன்பதாக பேசப்பட்ட ஒரு வார்த்தை இன்றைக்கும் என் தேவ பிள்ளையே, எந்த விஷயத்திலும் கடன் தொல்லையாக இருந்தாலும், கஷ்டங்களாக இருந்தாலும், அக்கினி போன்ற சோதனை உன்னை நெருக்குகையில் நீ கவலைப்படாதே, பதஷ்டம் அடையாதே, நீ தோற்று போவதில்லை. கர்த்தர் அதன் நடுவே கடந்து வருவார். அல்லேலூயா. உனக்கு வெற்றி உண்டு, தோல்வி இல்லவே இல்லை. ஜெயம் உண்டு, ஜெயம் உண்டு. பாடுவோமா? ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். கட்டி பாடுங்க எல்லாரும். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்திற்கே. ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்திற்கே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். கைதட்டி பாடுவோம் உற்சாகமா. நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்திற்கே. ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்திற்கே. ஹல்லேலூயா. என்ன நடந்தது? ராஜா அப்படியே வேடிக்கை பார்க்கிறான். லப்பு டப்புன்னு அடிக்கிற இருதயம் ராஜாவுக்கு டம்மு டும்முன்னு அடிக்கி. எங்கடா 3 விதத்தை போட்ட 4வது ஆளு உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கு, உள்ள நடமாடிட்டு இருக்காங்க. இது என்னையா? சரி அவன் அப்பவே கண்டுபிடிச்சிட்டான். 4 பேத்துக்கு ஒரு சேதமும் தெளிவா சொல்றான் பாருங்க. அல்லேலூயா. நீங்க அந்த வசனத்தை, அந்த அதிகாரத்தை வீட்டில் போய் படிச்சு பாருங்க, தெரியும். நிதானமா படிங்க, கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஆமென், ஆமென். ஒண்ணுமே இல்லாத காரியத்தை வச்சு இந்த ஆட்டி தேவ பிள்ளைகளை ஜெயிக்க முடியும் நினைச்சா அது எவ்வாறாலும் முடியாத ஒன்று. ஜெபிக்கிற கூட்டத்தை ஜெயிக்கவே முடியாது. சொல்லுங்க, ஜெபிக்கிற கூட்டம் கொஞ்சமாவா இருக்கீங்க? ஆரவாரம் பண்ணியிருக்கணும் இவ்வளவு நேரத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெயிக்கவே முடியாது ஜெபிக்கிற கூட்டத்தை. ஜெபிக்கிற கூட்டம், கர்த்தரை ஆராதிக்கிற கூட்டம் ஜெயிக்கத்தான் செய்யும். வெற்றி வரும், தோல்வி இல்லை. ஆமென். கடைசியில என்ன பண்றாங்க? அந்த கடைசியில அந்த வசனத்துல நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை தேசத்தில் உயர்த்தினார். ஓ ஹல்லேலூயா. இங்க பாருங்க, நெருப்புகளை கடந்தவங்க இப்ப எங்க வந்து நிக்கிறாங்க? தேசத்துல ஒரு அதிகாரியாக வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் உயர்த்தி வைக்கிறார். உங்களை நம்மையும் அப்படியே உயர்த்துவா. சோதனை மத்தியில போறீங்களா? வேதனை மத்தியில
கடந்து போறீங்களா? நெருக்கத்தின் மத்தியில கடந்து போறீங்களா? உபத்திரவத்தின் மத்தியில கடந்து போறீங்களா? நித்தமும் பிரச்சனை பிரச்சனை, போராட்டம் போராட்ம், கஷ்டம் நஷ்டம், வேதனைப்பட்டு கண்ணீர் வடிக்கிறியா? உன் கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார், உன் வேதனையை கர்த்தர் பார்க்கிறார். அது நடுவிலே கடந்து வருகிறார். இன்றைக்கு அதை காணாமல் அதன் மேல வெற்றி பெறுவீர்கள். ஜெயம் உண்டு, ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு. சொல்லுங்க, வெற்றி உண்டு. தோற்று போகவே மாட்டேன், நான் தோற்று போகவே மாட்டேன். தோற்று போகிறதுக்காக நான் அழைக்கப்பட்டவன் அல்ல, நான் தோற்று போவதற்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனும் அல்ல, வெற்றி பெறுவதற்கே நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஜெயம் உண்டு, எனக்கு வெற்றி உண்டு. பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி உண்டு. பிரச்சனை தான் தோக்கம், நான் தோக்கவே மாட்டேன். சொல்லுங்க, பிரச்சனை தான் தோக்கம், நான் தோக்கவே மாட்டேன். இனிமே நீங்க கண்ணீர் வடிக்கவே மாட்டீங்க. கர்த்தர் சொல்றார், இனி நீ அழுது கொண்டு இருக்கவே மாட்டாய். ஹல்லேலூயா. என்ன பிரச்சனை உன்னை வேதனைப்படுத்துச்சோ, அந்த பிரச்சனையில, அந்த வியாதியில, அந்த வேதனையில இனிமே நீ அழுது கொண்டு இருக்கவே மாட்டாய். அந்த கடன் தொல்லை நினைச்சு நீ அழ மாட்டாய், வேதனைப்பட மாட்டாய். கர்த்தர் உனக்கு அதுல ஒரு வெற்றியை தரும்படியாக பல வழி வாசலை கர்த்தர் திறந்து கொடுக்கிறார். உன்னை வேதனைப்படுத்துகிற எல்லா பிரச்சனையும் போராட்டத்திலும் அதுல ஒரு வெற்றியை தரும்படியாக உன் குடும்பத்துக்குள்ள இறங்கி வந்திருக்கிறார், உன் வீட்டுக்குள்ள இறங்கி வந்திருக்கிறார், உன் பக்கத்துல வந்து நின்று கொண்டிருக்கிறார். உன்னை பார்க்கிறார், இப்பொழுது உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார், இப்பொழுது உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். எதை நினைத்து நீ கண்ணீர் வடிக்கிறாயோ அன்பு மகனே மகளே, ஓ என்ன வேதனை உனக்குள்ளே, இயேசுவின் கரம், இயேசுவின் வல்லமை உள்ள கரம் உன்னை தொடும்படியாக, உன்னை ஆறுதல் படுத்தும்படியாய், உன்னை சந்தோஷப்படுத்தும்படியாய், அந்த எரிகிற அக்கினி போன்ற சோதனையிலிருந்து உன்னை விடுவிக்கும்படியாக, அதற்குள்ளே நீ விழுந்தாலும் உனக்கு சற்று நேரம், உனக்கு கொஞ்ச நேரம் வேதனையாக இருக்கலாம், என் இயேசு அதற்குள்ளே இருக்கிறார், என் கர்த்தர் அதற்குள்ளே இருக்கிறார். நீ தனிமையா உள்ளவள் அல்ல, நீ தனிமையா நிற்கல, நீ வெறுமையா நிற்கல, வெறுமையா நின்னுட்டு நினைக்காத. உன்னை இயேசு கிறிஸ்து காக்கும்படி உன் வீட்டுக்குள்ளதான் வந்து நிற்கிறார், உன்னை விடுதலை செய்யும்படி, உன்னுடைய கண்ணீரை துடைக்கும்படியாய், உன்னுடைய பாரம் அத்தனை எடுத்துக் கொள்ளும்படியாய் என் தேவனுடைய கரம் உன் மேல் வந்து இறங்கி நிற்கிறது. ஓ ஹல்லேலூயா. இனிமே நீங்க அழுது புலம்ப வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் 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 பார்த்துக் கொள்வார். ஓ ஓ மகிமை, தேவ மகிமை. இந்த இடம் முழுவதும் விடுதலையின் மகிமையை நான் பார்க்கிறேன். விடுதலையின் பிரச்சனையில வந்திருக்கிற மக்களை விடுதலை செய்கிற ஒரு தெய்வீக விடுதலையின் மகிமை. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ இந்த வீடியோல பாக்குறீங்க, உங்களுக்கு ஆறுதலா இருக்கும், உங்களை சந்தோஷப்படுத்துகிற ஒரு வார்த்தை தான் இது. ஹல்லேலூயா. உங்களை இனி நீ அழவே மாட்டீங்க, அழ விட்டவே மாட்டா. ஓ நீங்க வெளியே நின்று அழுதுகிட்டு, உங்க வீட்டுக்கு வெளியே நின்று அழுதுகிட்டு இருந்தாலும் இப்ப நீங்க உங்க வீட்டுக்குள்ள போய் பாருங்க, அந்த பிரச்சனை இல்ல, அந்த போராட்டம் இல்ல, எல்லாம் உடைந்து நொறுங்கி கீழே விழுந்து விட்டது. என் இயேசு வெற்றி சிறக்க பண்ணி விட்டார். கரந்தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவர். ஆர்ப்பரிங்க, ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் முடியும் வரை ஆர்ப்பரிப்போம், 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 பிரச்சனை போய் மட்டும் ஆர்ப்பரிப்போம், எக்காலம் ஊதி ஆரவார துணியோடு காணாமல் நுழைப்போம். இது எழுப்புதலின் நேரம் அல்லோ. இது விடுதலையின் நேரம் அல்லோ, இது என்னுடைய நேரம் அல்லோ. எக்காலம் ஊதி எரிகோவை பிடித்து ஆரவார துணியோடு காணாமல் நுழைவோம். இது என்னுடைய நேரம் அல்லோ, என்னுடைய பிரச்சனைக்கு முடிவு வரும் நேரம் அல்லோ. ஹல்லேலூயா. ஓ மகிமை,
உன் பிரச்சனை மாறுது சகோதரி, உன்னுடைய சகோதரன் இதை நினைச்சு கண்ணீர் வடிச்சு வந்தீங்களோ, உன் பிரச்சனை மாறுது மகளே, உன் போராட்டம் மறையுது. கர்த்தர் இன்றைக்கு இப்பொழுது 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 உங்க பக்கத்துல தான், உங்க அருகில், உங்க பக்கத்துல வந்து நின்று கொண்டிருக்கிறார். ஓ, கண்ணீரை துடைக்கிற கர்த்தர் உன் பக்கத்துல வந்து நின்று கொண்டிருக்கிறார். அவ அப்படியே ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. எதெல்லாம் வேதனைப்படுத்துதோ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. இந்த ஜெபத்துல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியா, ஓ என் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியா என் தேவன் உங்கள் அருகில் வந்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ஓ சொல்லுங்க, சொல்லுங்க, பிரச்சனையை சொல்லி மனக்குள்ள ஒண்ணும் இல்லை, இதுல நான் இயேசுவின் நாமத்தில் வெற்றி பெற்று விட்டேன். அதை மாத்திரம் சொல்லுங்க, அதை மாத்திரம் சொல்லுங்க, சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. அந்த பிரச்சனையை பார்த்து பேசுங்க. உன் மேல இயேசு எனக்கு வெற்றி தந்து விட்டார், உன் மேல எனக்கு இயேசப்பா வெற்றி தந்து விட்டார். உன்னை காட்டி எனக்குள்ள இருக்க இயேசு பெரியவர். சொல்லுங்க, உன்னை காட்டில் எனக்குள்ள இருக்க இயேசு பெரியவர், உன்னை காட்டில் எனக்குள்ள இருக்க இயேசு பெரியவர். நீ ஜெயிக்கவே முடியாது, நான் உன் மேல வெற்றி பெறுவேன். சொல்லுங்க, சொல்லுங்க, விசுவாச அறிக்கை செய்யுங்க. ஹalleluya. மரண படுக்கையாய் இருந்தாலும் சரி, மரண படுக்கையை பார்த்து பேசுங்க, பேசுங்க, பேசுங்க. ஓ மரண படுக்கையே, ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வீட்டுக்குள்ள வளர்க்க வேலை இல்ல, போலி இல்ல, அதை காட்டிலும் இயேசு பெரியவர். சொல்லுங்க, வியாதியில மரண படுக்கையா, கவலையப்படாதீங்க. இதை காட்டில் இயேசு பெரியவர், சூழ்நிலைகளை காட்டில் இயேசு பெரியவர். சொல்லுங்க, அடுத்த நிமிஷமே மரணப்படுக்க ஜீவனுள்ள நடமாடுகிற கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாய் என் இயேசு இந்த காலங்களில் மாற்ற போக வந்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல வார்த்தைகளை தந்தீங்கப்பா, உமக்கு நன்றி. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய பிரச்சனை, போராட்டம் எல்லாமே உடைந்து விட்டதுக்காக ஸ்தோத்திரம், எல்லாமே நொறுங்கி கீழே விழுந்ததுக்காக உமக்கு நன்றி. காரணம், அவைகளை காட்டிலும் என் இயேசு பெரியவராய் இருக்கிறீர், எங்கள் கர்த்தர் பெரியவராய் இருக்கிறீர், எங்கள் தேவன் பெரியவராய் இருக்கிறீர். உமக்கு நன்றி. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீரா, மகிமைப்படுவீரா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya.